அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 3, நீத்தார் பெருமை. குறள் எண் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடுவதைப் போன்றது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார். ஒருவன் நல்ல ஒழுக்க நெறியில் நின்று உலக பற்றுகளை ஒழித்தவர்களின் பெருமையே நூல்கள் சிறந்த பெருமையாக கூறுகின்றன. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு நல்ல ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதே சமயம் உலக பற்றுக்களை ஒழிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இத்தகைய பண்புள்ளவர்களை நூல்கள் சிறந்த பெருமையாக கூறுகின்றன என்று தெய்வப்புலவர் பதிவு செய்துள்ளார். இன்றைய செய்தித்தாள் தமிழ் திசை நாளிதழில் நான் படித்த ஒன்று. மதுரை டோக் பெருமாட்டி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் திருக்குறளில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய ஸ்ரீ சி. சிவஞானம் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவினுடைய அரிய மொழிகளின் முதல் மொழிபெயர்ப்பு நூல் திருக்குறள் என்று மத்திய அரசின் CICT வெளியிடுகிறது. இதையெல்லாம் இன்று இத்தகைய செய்திகள் அனைத்தும் இன்று தமிழ் திசை நாளிதழில் படித்தேன். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.